பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். வா, கம் அப்படின்ட்டார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். கடல் மீது நடந்து சென்றார். இந்த வார்த்தை இருக்கு. இன்னைக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது அவர் கடல்ல மூழ்கினாரு, நம்பிக்கை இழந்தாரு, இதுலயே பேசிக்கிட்டு இருப்போம். இயேசுவுக்கு பிறகு விவிலியத்தின்படி கடல்ல நடந்தது யாரு? பேதுரு. இந்த ஒரு அனுபவம் பேதுருவின் அனுபவம் அப்படின்னு சொல்வதை விட, அல்லது படகை விட்டு வெளியே வருகிற அனுபவம், கம்மிங் அவுட் ஆஃப் போட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை படகு இருக்குது, நமக்குன்னு ஒரு சொகுசு படகு இருக்குது. நம்ம அந்த படகுல உட்காந்துக்கிட்டு, இதுதான்ப்பா என் படகு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோமே, இந்த படகிலிருந்து வெளியே வா, புதிய அனுபவத்துக்குள்ளே வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். கடல் பேர் இறைச்சலோட, அது ஒரு பெரிய போராட்டத்தினுடைய களமாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்தினுடைய அடையாளம். அப்போ இந்த உலகத்தில் இறங்கி நின்று அந்த கடல் மீது பேதுரு நடந்தாரே, அதே போல நடக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்கள் மூழ்கினாலும் கை கொடுத்து காப்பாற்றுவார்.